வெளிப்பக்கமாக பூட்டப்பட்டு கிடந்த கதவு. வீட்டில் இருந்து கேட்ட குழந்தைகளின் அழுகை சத்தம். கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்ற அக்கம் பக்கத்தினர். இரத்த வெள்ளத்தில் கழுத்தறுக்கப்பட்டு சடலமாக கிடந்த பெண். சிசிடிவி காட்சியில் சிக்கிய கொலையாளி. கட்டிய மனைவியை கணவனே கழுத்தறுத்து கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? அதிகாலை நேரம். மஞ்சுளாங்கிற பொண்ணோட வீட்டுல இருந்து 2 குழந்தைகள் கத்தி கதறி அழுதுருக்காங்க. குழந்தைகள் அழுற சத்தத்தை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க மஞ்சுளாவோட வீட்டுக்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்போ கதவு வெளிப்பக்கமா பூட்டி கிடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கதவு வழியா ரத்தம் வடிஞ்சிருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மக்கள் வீட்டுக்குள்ள ஏதோ நடந்திருக்குன்னு நினைச்சு கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க மஞ்சுளா கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில கொடூரமா ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இத பார்த்து ஷாக்கான கிராம மக்கள் அந்த குழந்தைகளை மீட்டு மஞ்சுளாவோட கணவர் சங்கர் எங்க இருக்காருன்னு வீடு ஃபுல்லா தேடி பார்த்திருக்காங்க. ஆனா சங்கரை எங்க தேடியும் காணல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் மஞ்சுளாவோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து சங்கர் எங்க தப்பிச்சு போயிருக்காருன்னு தெரிஞ்சுக்க அந்த ஏரியாவுல உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு பண்ணிருக்காங்க போலீஸ். அதுல புவனகிரி சாலையில சங்கர் நடந்து போன காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. அந்த சிசிடிவி காட்சியை கைப்பற்றின போலீஸ் சங்கர் எங்க ஒளிஞ்சிருக்காரு, கட்டண மனைவியை எதுக்கு கொன்னாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. தெலங்கானாவில் உள்ள அடகுத்தூர பகுதியைச் சேர்ந்த சங்கர் மஞ்சுளா தம்பதிக்கு 20 வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணமாகி இருக்கு. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி குடும்ப கஷ்டத்திற்காக இந்த தம்பதி மும்பைக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அங்க சங்கர் கூலி வேலையும் மஞ்சுளா வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. டெய்லி காலையில வேலைக்கு போற சங்கர் நைட்டு தான் வீட்டுக்கு திரும்புவார். அப்ப மஞ்சுளா கணவனுக்கு சாப்பாடு கூட எடுத்து வைக்காமலும் அவர் கூட சரியா பேசாமலும் செல்போன்லயே மூழ்கி போய் கிடந்திருக்காங்க. இதனால மஞ்சுளாவோட நடத்தையில சங்கருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. எதுக்கு நீ என்ன கவனிக்காம டெய்லி செல்போனை பார்த்துட்டு இருக்க? சமீப நாட்களா உன்னோட நடவடிக்கை சரியில்லை, யாரு கூடயாவது தகாத உறவுல இருக்கியான்னு கேட்டு சண்டை போட்டு இருக்கார். அதுக்கு மஞ்சுளா, நான் செல்போன்ல சும்மா ரீல்ஸ் ஷார்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பேன், நான் உங்களுக்கு உண்மையா தான் இருக்கேன், நீங்க தான் தேவையில்லாம என் மேல சந்தேகப்படுறீங்கன்னு சண்டை போட்டு இருக்காங்க. ஆனா மஞ்சுளாவோட பேச்ச சங்கர் நம்பவே இல்லை. அதே மாதிரி மஞ்சுளா யார் கூடவோ தகாத உறவுல இருக்கிறதா நினைச்சு சங்கர் அவங்கள டெய்லி சந்தேகப்பட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கார். இதனால் கணவர் மேல வெறுப்படைஞ்ச மனைவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹைதராபாத்துக்கு திரும்பி அனுபுரத்துல உள்ள தன்னோட அக்கா ராணி வீட்டுக்கு போயிருக்காங்க. அடுத்து சங்கர் தன்னை சந்தேகப்பட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணதா அக்கா ராணி கிட்ட சொல்லி அங்கேயே தங்கி இருக்காங்க. மனைவி தன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு சங்கர். இதனால மனைவியை சமாதானப்படுத்தி தன் கூட கூப்பிட்டுட்டு போக அவரும் ஹைதராபாத்துக்கு திரும்பி இருக்காரு. அடுத்து சங்கர் கிட்டையும் மஞ்சுளா கிட்டையும் ஊர் பெரியவங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அப்போ சங்கர், நான் இனிமேல் என் மனைவியை டார்ச்சர் பண்ண மாட்டேன்னு உறுதி அளிச்சிருக்காரு. ஆனா பெரியவங்க முன்னாடி நல்லவன் மாதிரி பேசின சங்கர் மஞ்சுளா மேல கொலை வெறியில இருந்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு ராணியும் அவங்களோட கணவரும் வேலை விஷயமா வெளியில போயிருக்காங்க. அப்போ சங்கர் மஞ்சுளா அவங்களோட 2 பசங்க மட்டும் வீட்டுல இருந்திருக்காங்க. அடுத்து நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. நைட்டு 11 மணிக்கு சங்கருக்கு முழிப்பு வந்திருக்கு. சங்கர் எந்திரிச்சு ஹாலுக்கு வந்து பார்த்தப்போ மஞ்சுளா செல்போனை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதனால கோபத்தோட உச்சத்துக்கே போன சங்கர் கிச்சன்ல இருந்த கத்தியை கொண்டு வந்து மஞ்சுளாவை கழுத்து அறுத்து கொடூரமா கொன்னு இருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி சங்கரை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க.